வணக்கம். இந்த புத்தகவனம் சேனலுக்கு மறுபடியும் உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நான் ஜெயந்த். இன்று என்னுடைய அலமாரியில் உள்ள ஆங்கில புத்தகங்களை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுறேன். இதை 2 பாகங்களாக பிரிச்சுக்கலாம். இன்றைய காணொலியில் சில புத்தகங்களும் அடுத்த பதிவில் மீதமுள்ள நூல்களையும் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் என்னென்ன புக்ஸ்ன்னு நான் சொல்கிறேன். முதல் 2 புத்தகங்களுமே சில்வியா பிளாத்தின் படைப்புகள். சில்வியா என்னுள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு எழுத்தாளுமை. இதில் ஒன்று சில்வியாவுடைய ஒரே நாவலான த பெல் ஜார், இன்னொன்று த அன்அப்ரிஜ்ட் ஜேர்னல்ஸ் ஆஃப் சில்வியா பிளாத் என்ற அவருடைய நிஜ வாழ்க்கை குறிப்புகள். இந்த 2 புத்தகங்களையும் வாசிக்கும்போது எப்படி ஒரு ஹைலி சென்சிட்டிவான எழுத்தாளருடைய கற்பனை உலகமும் நிஜ வாழ்க்கையும் ஒரு மெல்லிய கோட்டில் பின்னி இழைந்தோடக்கூடும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இப்போ ஃபர்ஸ்ட்டு சில்வியாவுடைய த பெல் ஜார் நாவலை பற்றி பேசணும்னா, இது முதலாக வெளியான போது விக்டோரியா லூகாஸ் என்ற அவருடைய புனைப்பெயரில் தான் வெளியானது. இது சில்வியாவுடைய செமி பயோகிராஃபிக்கல் ஒர்க். என்னிடம் இருப்பது ஃபிங்கர் பிரிண்ட் கிளாசிக்ஸ் பதிப்பு. இந்த நாவலில் எஸ்தர் கிரீன்வுட் என்ற கதாபாத்திரத்தின் மூலமாக சில்வியா தன்னுடைய வாழ்க்கையில் அவர் அனுபவித்த மன அழுத்தங்களை பற்றியும் இருள் நிறைந்த சிந்தனைகளை பற்றியும், இந்த சமூகம் அதன் எதிர்பார்ப்புகளை ஒரு தனி மனிதனின் மீது திணிக்கும் போது எப்படிப்பட்ட உளவியல் சிக்கல்கள் ஏற்படுகின்றன, இதை பற்றிலாம் ரொம்ப தத்ரூபமாக இந்த நாவல் பேசுது. அதே நேரத்தில் சில்வியாவுடைய த அன்அப்ரிஜ்ட் ஜேர்னல்ஸ் ஆஃப் சில்வியா பிளாத் என்ற இந்த நான் ஃபிக்ஷன் புத்தகத்தை பற்றி சொல்லணும்னா, இதை பப்ளிஷ் பண்ணியிருக்கிறது ஆங்கர் புக்ஸ். இதில் சில்வியா தன்னுடைய தினசரி வாழ்க்கை நிகழ்வுகளையும் உள போராட்டங்களையும் வலிகளையும் ரொம்ப நேர்மையாக எந்த விதமான ஒளிவு மறைவுமின்றி ஒப்பனைகளின்றி பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த 2 புத்தகங்களுமே ரொம்ப பவர்ஃபுல்லான புக்ஸ். இது மட்டும் இல்லாமல் சில்வியாவுடைய போம்ஸும் ரொம்ப இன்டென்ஸானவை. அவருடைய எழுத்துக்கள் எல்லாமே கன்ஃபெஷனல் ஸ்டைல் ஒர்க்ஸ். அதனாலே அவற்றை வாசிக்கும் போது சில்வியாவுடைய அக உலகத்தின் ஆழத்தை நம்மால் நன்றாக புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்தது சூசன் கேன் அவர்கள் எழுதியுள்ள குவைட் த பவர் ஆஃப் இன்ட்ரோவர்ட்ஸ் இன் அ வேர்ல்ட் தட் கான்ட் ஸ்டாப் டாக்கிங் என்ற நான் ஃபிக்ஷன் புக். இது பென்குயின் புக்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லா இன்ட்ரோவர்ட்ஸ்க்குமே இது ரொம்ப ஒரு ஃபேவரட்டான புக்குன்னு தான் சொல்லணும். எனக்கும் அப்படி தான். ஒரு இன்ட்ரோவர்ட்டாக என்னுடைய இன்னர் வேர்ல்டை சரிவர புரிந்து கொள்வதற்கும் தவறான புரிதல்களை களைவதற்கும் இந்த புக் எனக்கு பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணியிருக்கு. எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் இன்ட்ரோவர்ட்ஸ் ஆகிய 2 பிரிவினருக்கும் இடையே உள்ள உளவியல் ரீதியான வித்தியாசங்கள் என்ன, மூளை செயல்பாடுகளில் 2 பிரிவினரும் எப்படி வேறுபடுறாங்க, அமெக்டேலா என்ற அந்த மூளையின் பகுதி இன்ட்ரோவர்ட்ஸ்க்கு ஏன் அவ்வளோ எக்ஸைட்டபுளாக இருக்குது, ஏன் இன்ட்ரோவர்ட்ஸ் எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலைக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காங்க, ஏன் பெரும்பாலான இன்ட்ரோவர்ட்ஸ் ஹைலி ரியாக்டிவாக இருக்காங்க, இதை பற்றிலாம் அந்த புத்தகம் டீட்டெயிலாக பேசுது. அது மட்டும் இல்லாமல் ஹெச்எஸ்பிஸ், அதாவது ஹைலி சென்சிட்டிவ் பர்சன்ஸ் என்ற பிரிவினரை பற்றிய விரிவான ஆய்வில் ஈடுபட்டிருந்த எலைன் ஏரான் என்ற சைக்காலஜிஸ்ட் முன்வைக்கும் ரிசர்ச் பேஸ்ட் தகவல்களை பற்றியும் இதில் சூசன் கேன் அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. எலைன் ஏரான் மட்டும் கிடையாது, மேலும் நிறைய முன்னணி சைக்காலஜிஸ்ட் சைக்காட்ரிஸ்ட் மேற்கொண்ட ஆய்வுகளை பற்றியும் அவற்றின் முடிவுகளை பற்றியும் இதில் சூசன் கேன் அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு இன்ட்ரோவர்ட்டுக்கும் இந்த புத்தகம் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் சொல்லணும். மற்றவர்கள் இன்ட்ரோவர்ட்ஸை பற்றிய ஒரு ஆழமான புரிதலை அடைவதற்கும் இந்த புத்தகம் ஒரு சிறந்த வழியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது கமலா டியாவானிக் அவர்கள் எழுதியுள்ள ஃபாரஸ்ட் ரிகரெக்ஷன்ஸ் வாண்டரிங் மங்க்ஸ் இன் 20th century தாய்லாந்து என்ற புத்தகம். இது துடாங் பௌத்த துறவிகளை பற்றிய ஒரு நான் ஃபிக்ஷன் புக். இவர்கள் தேரவாதா பௌத்த பிரிவில் தாய்லாந்து நாட்டைச் சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட உட்பிரிவினர். 19ஆம் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தின் போது தாய்லாந்து அரசு தம்மத்தை முறைப்படுத்த முயற்சி செய்து கொண்டிருந்த போது அடர்ந்த காடுகளில் சுதந்திரமாக சுற்றித் திரிந்த இந்த துடாங் லீனேஜை சேர்ந்த 10 பௌத்த துறவிகளுடைய வாழ்க்கை அனுபவங்களை அவர்களே சொல்வதாக இதில் டியாவானிக் அவர்கள் நிறைய பகுதிகளில் பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த காடுகளில் நாடோடிகளாக சுற்றித் திரிந்த இந்த பௌத்த துறவிகள் சந்தித்த நிறைய திகிலூட்டும் தருணங்களை பற்றியும் இதில் இவங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. உதாரணமாக, ஒரு நள்ளிரவு வேளையில் துடாங் பௌத்த துறவி ஒருவர் அடர்ந்த காட்டில் தியானம் செஞ்சிட்ருக்காரு. அப்போ மிக அருகாமையில் ஒரு புலியுடைய காலடி ஓசையும் அதோடைய மூச்சு ஒலியும் அவருக்கு கேட்குது. அது அவருடைய மனதில் எவ்வளோ பெரிய பீதியை உண்டாக்கியது என்பதை ரொம்ப ரொம்ப தத்துரமாக இதில் அவர் விவரிச்சிருக்காரு. அதில் ஆங்கிலத்தில் கமலா அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காடுகளில் யானைகளை இவர்கள் எதிர்கொள்ள நேர்ந்தது. கிராமப்புற எல்லைகளில் உள்ள சுடுகாடுகளில் இந்த பௌத்த துறவிகள் இரவுகளை கழிக்க நேர்ந்த போது இவர்களுக்கு பேய்களை பற்றியிருந்த பயங்கள், பெண்ணுடல் காமம்
இவை இந்த துறவிகளுடைய தியானத்திற்கு எவ்வளோ பெரிய சவால்களாக விளங்கின. இதை பற்றிலாம் நிறைய சுவாரஸ்யமான கட்டுரைகள் இதில் இடம்பெற்றுள்ளன. காடுகளையே மடாலயங்களாக கண்ட இந்த துடாங் பௌத்த துறவிகளுடைய அந்த காட்டு மரபு எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி வந்தது என்பதையும் இதில் கமலா அவர்கள் எழுதியிருக்காங்க. தாய்லாந்து புத்திசம் பற்றியும் அதிலையும் குறிப்பாக ஃபாரஸ்ட் மங்ஸை பற்றியும் தெரிந்து கொள்வதில் உங்களுக்கு ஆர்வம் இருந்ததுன்னா இது ஒரு பெர்ஃபெக்டான புக்குன்னு தான் சொல்லுவேன். அடுத்தது கேத்தரின் மெக்கார்மேக் அவர்கள் எழுதியுள்ள விமென் இன் த பிக்சர் என்ற நான் ஃபிக்ஷன் புக். கேத்தரின் மெக்கார்மேக் அவர்கள் அனுபவமிக்க ஆர்ட் ஹிஸ்டோரியன், அதிலையும் குறிப்பாக ஃபெமினிஸ்ட் ஆர்ட் ஹிஸ்டரியில் பெரிய நாலேஜ் உடையவங்க. இந்த புத்தகம் கலை வரலாற்றில் பெண்கள் எப்படி ஒரு சில குறிப்பிட்ட அடையாளங்களாக மட்டும் காண்பிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை விவரிக்குது. அதாவது ஒரு உன்னதமான தாயாக, இல்லை கவர்ச்சியானவளாக, இல்லை அரக்கியாக, இப்படி மட்டுமே ஆண்கள் பெண்களை கலையில் சித்தரித்திருக்கிறார்கள். இந்த மாதிரியான அடையாளப்படுத்தலால் இன்றைய சூழலில் விளம்பரங்களிலும் சமூக ஊடகங்களிலும் பெண்கள் பார்க்கப்படும் விதம் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த புத்தகம் மிக தத்ரூபமாக விவரிக்குது. இந்த பிம்பங்களையெல்லாம் தாண்டி பெண்களே அவர்களுடைய படைப்புகளை விவரிக்கும் போது இதுவரை மறைக்கப்பட்டிருந்த முற்றிலுமாக மாறுபட்ட ஒரு புதிய கோணம் நம் கண்முன்பு விரிவடையுது. அது நமக்கு பெரிய ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியும் கூட ஏற்படுத்துது. கலை வரலாற்றில் ஆண்கள் பெண்கள் மீது செலுத்தி வந்த அந்த அரசியலை இந்த புத்தகம் அப்பட்டமாக அம்பலப்படுத்துது. உங்களுக்கு ஆர்ட் ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிந்து கொள்வதில் விருப்பம் இருந்ததுன்னா, அதுலேயும் குறிப்பாக ஃபெமினிஸ்ட் ஆர்ட் ஹிஸ்ட்ரியில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இந்த புத்தகம் நிச்சயமாக உங்களை கவரும். அடுத்த படைப்பு ஜெசிகா ஜே லீ அவர்கள் எழுதியுள்ள டேர்னிங் என்ற ஸ்விம்மிங் மெமோயர். இதில் டேர்னிங் என்ற அந்த சொல் எதை குறிக்கிறது என்றால், ஒரு ஏரி பருவங்கள் மாற மாற அதன் தன்மையையும் மாற்றிக்கொள்ளும். இந்த மாறுதல் தான் அந்த நீர்நிலையுடைய, அதை நம்பியுள்ள உயிரினங்களுடைய ஆரோக்கியத்தை நிர்ணயிக்கும். இந்த புத்தகத்துடைய ஆசிரியர் ஜெசிகா ஜே லீ அவர்களுடைய அப்பா ஒரு பிரிட்டிஷ், அம்மா சைனீஸ். இவர் கனடாவில் வாழ்ந்து வருபவர். வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் சில கசப்பான அனுபவங்கள் இவருக்கு நேருது. இதனால் பெரிய மன அழுத்தத்திற்கு ஜெசிகா ஆளாகிறாங்க. பிறகு ஒரு முறை பெர்லினுக்கு இவங்க வந்தபோது அங்கு உள்ள 52 ஏரிகளை ஒரு வருடத்தில் நீந்தி பயணிப்பது என்ற ஒரு முடிவுக்கு இவங்க வராங்க. இது தன்னுடைய மன அழுத்தத்திலிருந்து வெளிவருவதற்கும் ஒரு சிறந்த வாய்ப்பாக இவங்க பார்க்குறாங்க. இந்த நீச்சலை எல்லா பருவங்களிலும் அவங்க மேற்கொள்கிறாங்க. அதாவது கடுமையான பனிக்காலத்திலும் கூட. அந்த சமயத்தில் ஏரியின் பல பகுதிகளில் பனி உறைந்து போயிருக்கும். இவங்க கையில் ஒரு சின்ன சுத்தியலை எடுத்துக்கிட்டு அந்த உறைந்து போன பனியை உடைத்து உடைத்து முன்னகர்ந்து போகிறாங்க. இப்படி நிறைய சவால்களை அவங்க சந்திக்கிறாங்க. எப்படி ஒரு ஏரி பருவங்கள் மாற மாற அதன் தன்மையை மாற்றிக்கொள்கிறதோ அதுபோலவே இவங்களும் இயற்கையின் உதவி கொண்டு, நீரின் உதவி கொண்டு தன்னுடைய அந்த ஹார்ட் பிரேக்கிலிருந்தும் டிப்ரெஷனிலிருந்தும் தனிமையிலிருந்தும் வெளியேறி ஒரு ஹீலிங் ப்ராசஸ்க்குள் பயணிப்பதை இந்த புத்தகம் அவ்வளோ கவிநயமாக விவரிக்குது. எனக்கு ஸ்விம்மிங் என்ற ஆக்டிவிட்டி ரொம்பவே பிடிக்கும். அதனாலே இந்த புத்தகத்தை நான் வாங்கினேன். உங்களுக்கு நீச்சல் ரொம்ப பிடிக்கும்னா, நீர் ரொம்ப பிடிக்கும்னா, இயற்கையை மிகவும் ரசிப்பவராக நீங்கள் இருந்தீங்கன்னா, இயற்கையின் வழியாக நம் மன அழுத்தங்களிலிருந்து, மனக்குழப்பங்களிலிருந்து நம்மால் வெளிவர முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்ததுன்னா இந்த புத்தகம் உங்களுக்கானதுன்னு நினைக்கிறேன். அடுத்தது ஜான் காய்னிக் அவர்கள் எழுதியுள்ள தி டிக்ஷனரி ஆஃப் அப்ஸ்க்யூர் சாரோஸ் என்ற நான் ஃபிக்ஷன் புக். இது ஒரு கவித்துவமான அகராதினே சொல்லலாம். நம்மில் பல பேர் இந்த குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை உணர்ந்திருப்போம். அதாவது நாம் தெருவில் நடந்து போய் கொண்டிருக்கிறோம். எதிரில் நம்மை கடந்து போகும் ஒவ்வொரு மனிதருக்கும் நம்மை போலவே சிக்கலான ஒரு பெரிய வாழ்வு உண்டு என்ற உணர்வு. இந்த உணர்வை ஆங்கிலத்தில் சாண்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சொல்லை உருவாக்கியவர் ஜான் காய்னிக். அவர் சாண்டர் என்ற ஒரு சொல்லை மட்டும் உருவாக்கவில்லை, இது போன்ற நிறைய சொற்கள். உதாரணமாக ஆனிசம், எக்ஸுலான்சிஸ், சைலியன்ஸ், அலேசியா, இது போன்ற புதிய சொற்கள். இப்படி உருவாக்கப்படும் புதிய சொற்களையும் சொற்றொடர்களையும் நியோலஜிசம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஜான் காய்னிக் ஏன் இத்தனை நியோலஜிசம்ஸை உருவாக்கினார் என்று பார்த்தோம்னா, நம்முடைய தினசரி வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கக்கூடிய சில விசித்திரமான உணர்வுகளுக்கும் ஏக்கங்களுக்கும் சொல் வடிவம் இல்லாமலே இருந்திருக்கு. அந்த உணர்வுகளுக்கு ஒரு ஓசை வடிவத்தை கொடுப்பதற்காகவே ஜான் காய்னிக் இத்தனை நியோலஜிசம்ஸை உருவாக்கினார். அதற்காக லத்தீன், கிரேக்கம், ஜெர்மன் போன்ற மொழிகளிலிருந்து வெவ்வேறு சொற்களை தேர்ந்தெடுத்து அவற்றை இணைத்து புதிய ஒரு ஆங்கில சொல்லை உருவாக்குகிறார். இது எந்தெந்த மொழிகளிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு, அதன் அர்த்தம் என்ன, அதை எப்படி உச்சரிப்பது, அந்த சொல் வெளிப்படுத்தும் உணர்ச்சி என்ன, இதை பற்றிலாம் ரொம்ப கவித்துவமான அழகான கட்டுரைகளாக இதில் அவர் எழுதியிருக்கார். படிப்பதற்கே அவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்.
இதை வாசிக்கும் போது நமக்கே ஆமாம் இந்த மாதிரியான ஒரு உணர்வு எனக்கும் தோன்றியிருக்கிறது, ஆனால் இதுக்கு ஒரு பெயர் இருப்பதே எனக்கு இது வரைக்கும் தெரியாது அப்படின்னு ஒரு பெரிய ஆச்சரியம் ஏற்படும். ரொம்ப ஒரு புதுவிதமான புத்தகம். இது போன்ற ஜானரில் வேறு புக் இருக்கான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு சொற்கள் மீதான ஒரு பெரிய மோகம் இருந்ததுன்னா, புதிய வாசிப்பு அனுபவங்களில் பெரிய ஆர்வம் கொண்டவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த புத்தகம் நிச்சயமாக உங்களை பெரிய அளவில் கவரும். அடுத்தது ஃப்ளாரன்ஸ் கேப்லோவ் மற்றும் சூசன் மூன் ஆகிய இருவரும் இணைந்து தொகுத்துள்ள த ஹிடன் லேம்ப் என்ற புத்தகம். இது கடந்த 25 நூற்றாண்டுகளாக பௌத்த மதத்தில் ஆன்மீக விழிப்புணர்வு பெற்ற பெண்களால் இயற்றப்பட்ட 100 ஜென் கோயின்களுடைய தொகுப்பு. இந்த கோயின்கள் என்பவை ஜென் பௌத்த பிரிவில், குறிப்பாக ரின்சாய் உட்பிரிவினரால் அவர்களுடைய ஆன்மீக பயிற்சியின் போது பயன்படுத்தப்படும் ஒரு கதை வடிவம். தர்க்கங்களுக்கு அப்பாற்பட்டு ஒருவருடைய உள்ளுணர்வை தூண்டக்கூடிய ஞான கதைகள் இவை என்று கூட சொல்லலாம். இந்த புத்தகத்தில் 100 கோயின்கள் இடம்பெற்றுள்ளன. ஒவ்வொரு கோயினுக்கும் கீழே தற்கால பெண் எழுத்தாளர் ஒருவர் அவருடைய புரிதலை விளக்கமாக கொடுத்துருக்காங்க. நாம் அந்த கோயினை படித்த பிறகு, அதை மனதில் ஆழமாக தியானித்து ஆராய்ந்த பிறகு, இந்த தற்கால எழுத்தாளர் கொடுத்துள்ள விளக்கத்தை படிக்கும்போது அது நமக்குள்ள ஒரு பெரிய அகத்திறப்பை ஏற்படுத்துது. அதுவே ஒரு சிறந்த ஆன்மீக அனுபவமாக நமக்கு அமையுது. கோயின்களை பற்றி ஆழமாக புரிந்து கொள்வதற்கும் இது ஒரு மிகச்சிறந்த புத்தகம். உண்மையான ஆன்மீக வளம் மிக்க ஒரு படைப்பு இதுன்னு தான் சொல்லணும். இன்னும் சில சுவாரஸ்யமான புத்தகங்கள் உள்ளன. அவற்றை பற்றி நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம். இன்று நாம் பார்த்த புத்தகங்களில் சூசன் கெயின் அவர்கள் எழுதிய குவைட் த பவர் ஆஃப் இன்ட்ரோவர்ட்ஸ் இன் அ வேர்ல்ட் தட் கான்ட் ஸ்டாப் டாக்கிங் என்ற நூலை பற்றியும், ஜான் காய்னிக் அவர்கள் எழுதியுள்ள தி டிக்ஷனரி ஆஃப் அப்ஸ்க்யூர் சாரோஸ் என்ற புத்தகத்தை பற்றியும் என்னுடைய பார்வையை ஏற்கனவே நம்ம சேனலில் தனி காணொலிகளாக பகிர்ந்திருக்கேன். உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் அதையும் பார்க்கலாம். இந்த புக் லிஸ்ட்டில் எந்தெந்த புத்தகங்களை ஏற்கனவே நீங்கள் வாசிச்சிருக்கீங்க, எந்த புக்ஸ் உங்களுடைய ஆர்வத்தை பெரிய அளவில் தூண்டின, இவற்றை பற்றியெல்லாம் விருப்பம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் என்னோடு பகிர்ந்துக்கலாம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் பாகம் 2 மேலும் சில சுவாரஸ்யமான ஆங்கில புத்தகங்களோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.